ராஜாக்களை அரசாளுவதற்கு முதலாவது நம்ம மனசுல இருந்து எதை கட்ட அவிழ்க்கணும், எதை மேற்கொள்ளணும்னா பாவ எண்ணங்களை, குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி. இதுதான் ரொம்ப மோசமானது. உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் இயேசு மன்னித்து விட்டார். நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அந்த தப்புகள் எல்லாம் மன்னித்து சுத்தமாக்குறதுக்கு இயேசுவின் ரத்தம் போதுமானதா இருக்கிறது. அது உங்களை சுத்தமாக்குகிறது, உங்களை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுத்துகிறது. இயேசுவின் ரத்தம் அதை கழுவிடுது. என்ன பாவம் செஞ்சாலும் அதுக்கு வெளியேறப்பட்ட ரத்தம், பரிசுத்தமுள்ள ரத்தம் கழுவிருச்சு. உங்களை தேவன் எப்படி பார்க்கிறாரு சொல்லுங்க? உங்களை எப்படி பார்க்கிறாரு? பரிசுத்தமா பார்க்கிறாரு, நீதிமான்களா பார்க்கிறாரு. ஆனா நான் என்ன எப்படி பார்க்கிறேன்? எனக்கு தான் ஞாபகம்லாம் வருது. நான் அந்த தப்பு பண்ணேன், இந்த தப்பு பண்ணேன், ஆண்டவருக்கு பிரியமெல்லாம் அதை பண்ணேன், இது பண்ணேன், அதை பண்ணேன். நான் எப்படி ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவங்க? பேதுரு சொல்றாரு, நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, எல்லாம் இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நீ 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 இப்படி ஓரமா வா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 100 பேர் வந்தாங்க சார், 4 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க, அதில் நான் ஒருத்தன் அப்படின்னா உங்களுக்கே கொஞ்சம் பெருமையாக தானே இருக்கு. 100 பேர் 4 பேர் தான், அதில் நான் ஒருத்தங்க, என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்க சொல்லுது. உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார். ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியன் தான் ஒரு மிகப்பெரிய மதிப்பிற்குரிய, மரியாதைக்குரிய ஒரு பயங்கரமான அந்தஸ்து. ராஜாவே போய்கிட்டு ஆசாரியர்கிட்ட பேசுவாங்க, கேட்பாங்க. வழி செலுத்தணும்னா அவங்க கிட்ட போனோம். கடவுள் மனிதன் கிட்ட ஆசாரியர் மூலமா தான் செயல்படுறாரு. ஆனா ஆசாரியத்துவ ஊழியமே மிகப்பெரிய ஊழியம். என்ன ஊழியம்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல இருந்து பேசுறது. இங்க போட்டிருக்குது, உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கி இருக்கிறாரு. எப்படி ராஜான்னா என்னது? எல்லாத்தையும் ஆளுகை செய்யறது, இந்த பூமியில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆளுகை செய்யறது. அடுத்து மக்களுக்கு தேவை, இன்னைக்கு ஆண்டவர் தேவை, அவங்களுக்கு நீங்க ஜபம் பண்றது தேவை. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அங்க சுகம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் அந்த மக்களுக்கு. அதுக்கு நடுவுல இன்டர்மீடியேட்டர் மாதிரி நான் என்ன பண்றேன்? மீடியேட்டர் மாதிரி நடுவுல இருந்து நான் செயல்படுறேன் ஆசாரியனாக. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு ராஜா, நான் ஒரு ஆசாரியன். அப்ப ஆண்டவர் உங்களை அப்படி வச்சிருக்கிறாரு.